உங்களுக்கும் சர்க்கரை இருக்கா? கவலைப்பட வேண்டாம். சர்க்கரைக்காக பல வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிறீங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிறீங்க, பெருசாக கட்டுப்படலை, முழுமையாக குணமாகன்னு நினைக்கிறீங்களா? அப்போ சொன்ன இந்த உணவியல் முறை, வாழ்வியல் முறை, மருந்துகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்க சுகர் வந்துருமான்ற பயம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்தியா சுகருக்கான கேபிட்டல் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. எங்கே பார்த்தாலும் சுகர். இதில் சுகரில் பெரும்பாலும் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 தான் பிரிக்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் சுகர் வந்து 21 வகையாக நம்ம பிரித்து வச்சிருக்கோம். இதில் வாதத்தினால வர சுகர், பித்தத்தினால வர சுகர், சிரத்துமத்தினால் வர சுகர், தொந்தம், ஆமாம், தொண்டத்தால் வர சுகர், இப்படி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். பூரண மதுமேகம், விபத்து மதுமேகம், அப்புறமா இன்னும் நிறைய மதுமேகங்கள்லாம் சொல்லிட்டு அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்கப்பா, இப்போ இந்த சக்கரை நோய் வந்துருச்சுன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா சக்கரை நோய் வந்துருச்சுன்னா என்னென்ன காம்பல் கட்டு உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன பிரச்சனைகள்னால அவங்க மாத்திரை எடுத்தாக்கா என்னென்ன பிரச்சனைகள் சேர்ந்து மாத்திரை எடுக்க வேண்டியதாக வருது. ஒன்று போனால் ஒன்று அப்படியே கொடிக்கொடியா, அதாவது பிபி வந்தால் சுகர் வருது, சுகர் வந்தால் தைராய்டு வருது, தைராய்டு வந்தால் ஃபேட்டி லிவர் வருது, ஃபேட்டி லிவர் வந்தால் கெட்ட கொழுப்பு வருது, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆனால் இப்படி ஒன்றுனா மாறி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கும்போது, சாமி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம்யா அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து எப்படின்றத மக்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்ப்பா. நல்லது. இது சர்க்கரைக்கான மருந்து வந்து கொஞ்சம் சில வேர்பட்டைகள், அதாவது பட்டைகள் வந்து தேவை இருக்கு. உதாரணமாக வந்து சங்கலையில் 2 இருக்கு. ஒன்று வந்து பீனாரி சங்கு, ஒன்று வந்து முள்ளுச்சங்கு. இதில் வந்து பீனாரி சங்கனுடைய இலை வந்து நல்லா வேலை செய்யும். அடுத்து வந்து சிறு குறிஞ்சா, சிறியானங்க, பெரியானங்க, மிளகானங்க, இப்படி கசப்பு சார்ந்த இது இருக்கு. ஆனால் வெறும் கசப்பு சார்ந்த மூலிகை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பு உரிக்கிடும். சுகர் வந்து முழுசாக போகாது. இந்த கசப்பு சார்ந்ததோட சேர்ந்து துவர்ப்பான பட்டைகள் வேணும், மரப்பட்டைகள். அதில் வந்து மரப்பட்டையாக இருக்கலாம், இல்லாட்டி விதையாக இருக்கலாம். விதைங்கும் போது என்னென்ன சேர்க்கலாம்னா நாவல் விதை, அடுத்து வந்து நாவல் மரப்பட்டை, அடுத்து மருதம்பட்டை, அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, இது மாதிரியான பட்டை ஐட்டங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த சிறு குறிஞ்சா, சிறியானங்க, இதில் ஏதாவது ஒரு மூலிகை 2 மூலிகை எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டது மாதிரி இந்த நாயுருவி, துத்தி, இது நாயுருவி, துத்தி, குப்பைமேனி, இதனுடைய இதுகளையும் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டீங்கன்னா அருமையாக வேலை செய்யும். இதை நீங்கள் அதில் கரிஞ்சீரகம் சேர்க்குறோம். இதை கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வேக போடணும். இது இந்த டைப் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, இதோட கண்டிப்பாக நம்ம திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இதையும் சேர்க்கணும். இப்போ ஏகப்பட்ட ஐட்டத்தை தான் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதை வந்து அவங்க வந்து பொடியாகவே நேரடியாக டைரெக்டாக சாப்பிட்லாம், இல்லை கஷாயம் போட்டு சாப்பிட்லாம். அவங்களுடைய விருப்பம். அது எப்படி சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்டு அவங்களுடைய விருப்பம். சாப்பிட்டுக்கலாம். இந்த மருந்துகள் சாப்பிடும்போது ஏதாவது பத்தியம் இருக்காருன்னா எந்த பத்தியமும் கிடையாது. எந்த பத்தியம் இல்லை, எந்த பத்தியமும் இல்லை. அப்பா சுகர் வந்துட்டாக்க இனிப்பு சாப்பிடாத, அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிடாத, ஆயில் ஐட்டம் சாப்பிடாத, மாவு ஐட்டம் சாப்பிடாதான்னு சொல்றாங்க. நீங்க பத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாமே சாப்பிடலாம், சர்க்கரை மட்டும் அளவு குறைச்சி சாப்பிடணும். ஓகே. சுகர் மட்டும் அளவை குறைச்சிக்கிறோம். வெள்ளை சர்க்கரை, அது வெள்ளை சர்க்கரையை மட்டும் குறைச்சிக்கிற வேண்டியது. நாட்டு சர்க்கரை என்ன அவங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலைங்கிறது தான் உடம்பு போயிடுது. இனிப்பும் அந்த அவசியம் தேவை இருக்கு. ஆகையினால அவங்க வந்து நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு இதையெல்லாம் வந்து கொஞ்சம் அளவா தாராளமாக சேர்க்கலாம். இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது அந்த உடம்புக்குள்ள இவங்க கசப்பும் தோப்பும் உள்ள போகும்போது அவங்களுக்கு அந்த இனிப்பும் தேவை இருக்கு. அப்போ அந்த இனிப்பு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக எடுக்கணும். எடுக்காமல் இருந்தாங்கன்னா அதுவே மறுபடியும் ஒரு குறைபாடாக வரும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உருளைக்கிழங்கெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, கப்பக்கிழங்கு, இதெல்லாம் எல்லாமே லிமிட்டு தான். அளவுக்கு மிஞ்சல அமிர்தம் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதோட நீங்க தேவை வந்து எடுக்கலாம். ஆமா, தாராளமா எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு தகவலுக்கு அவசியம் இங்க சொல்ல வேண்டியிருக்கு.
இது வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் டாக்டர்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. ஆனால் நான் ஏற்கனவே அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா கோதுமை விற்கணும்னு சொல்லி வடநாட்டு வியாபாரிக அரிசி சரி கிடையாது, அரிசி உணவு சாப்பிட்டா தான் சர்க்கரை ஏறுது, அதனால கோதுமையை சாப்பிடுங்கன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. இவங்க நம்பி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கோதுமைக்கும் சர்க்கரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க தாராளமா அரிசி உணவே நல்லது, அவங்க எடுக்கலாம் தாராளமா. கோதுமையில என்ன பிரச்சனைன்னா கோதுமை எடுக்கும்போது வேணும்னா 6 வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி தின்னுட்டு போய் பிபி இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, பிபி எவ்வளவுன்னு கூடும் ஏறும், அதிகமா இருக்கும். ஆமா, இது ரைஸுக்கு ஏறாது, சப்பாத்திக்கு இந்த கோதுமைக்கு வந்து கண்டிப்பா ஏறும். அதே மாதிரி அரிப்பு இருக்கிறவங்க கோதுமை சாப்பிட்டு பாருங்க, அரிப்பு கூடும். பிபி இருக்கிறவங்க முதல்ல பிபிஐ செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிபிஐ செக் பண்ணி பாருங்க, கூடும். அதனால கோதுமைங்கிறது ஒரு சரியான உணவா எனக்கு தெரியல. இது நான் சொல்லலாம், அங்க வடநாட்டில் இருக்க கோதுமையும் ரைஸையும் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன தகவலும் இதுதான். நானும் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்றதே இதுதான். சக்கரை சத்து நோயாளிகிட்ட நீங்க கோதுமை எடுத்தா குறையும் நினைக்காதீங்க, ரைஸே எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மூலிகைகளை இவ்வளவையும் சேர்த்து உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்கு. என்ன தீர்வு அப்படின்னா, உங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் சீத்தாப்பழ மரம் மரம் இருக்கு. அந்த சீத்தாப்பழ இலையில 4 இலை, கொய்யா இலை இருந்தா 4, மா இலை இருந்தா ஒரு 4 எல்லாத்தையும் வேக போடுங்க. இது நம்ம கலெக்ட் பண்ண முடியலையா, எப்பயும் நிரந்தரமா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் கிடைக்கும் மார்க்கெட்ல. ஆமா, அந்த கீரையை உருவிட்டு கருவேப்பிலை எடுத்துட்டு நீங்க அந்த சமையலுக்கு எதுக்கு வேணா பயன்படுத்திக்க. அந்த இலைய அந்த ஈர்க்க மட்டும் தனியா எடுங்க. அது இது மாதிரி சொல்றீங்க. இப்போ இப்படி கரெக்ட். இப்போ இது இருக்குதுன்னா இந்த இலையெல்லாம் பிரிச்சுட்டு இந்த ஈர்க்க மட்டும் இந்த இலை வேண்டாம், இது கருவேப்பிலை, இந்த இலை வேண்டாம். இது வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்கிறதுக்கோ சட்னிக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈர்க்கு கீழே போடாதீங்க. இந்த ஈர்க்கை வந்து துண்டு துண்டா வெட்டி ஃப்ரெஷ்ஷா அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே இறக்கி வடிகட்டி உள்ள சாப்பிடுங்க. உள்ள சாப்பிட்டுக்கிட்டே வர உங்களுக்கு சுகர் வந்து, அதாவது கொஞ்சம் பாடங்களை ஏறி நிக்குதுன்னா அதெல்லாம் நார்மலுக்கு வந்துடும். ரொம்ப 400 300ன்னு ஏறுதுன்னா நான் சொன்ன மூலிகை பூரா நீங்க செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. செஞ்சு சாப்பிட்டா சரியாகும். அதான் நீடிச்சு எடுக்கணும். இல்ல நான் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்சுலின் உடனே நிப்பாட்டாதீங்க. இன்சுலினை வந்து போட்டுக்கிட்டே இந்த மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டே வர அப்பப்போ சர்க்கரையை வந்து இப்பதான் அந்த குளுக்கோமீட்டர்னு செக் பண்றதுக்கு இருக்கு. அதை வாங்கி ஒன்றை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்பைக்கப்ப செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது உங்களுடைய அளவு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா செக் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா லோவாயிரும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் லோவான ஆளுங்க. அப்புறம் லோவாச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இப்போ அப்போதைக்கு நீங்கள் இப்போ இதுக்கு போக வேண்டியிருக்கும், ஆஸ்பத்திரிக்கு. அதுக்கும் பயப்படாதீங்க. அப்படி லோவாகுதா, கையில் சாக்லேட் வச்சுக்கோங்க, ஜீனி வச்சுக்கோங்க, வெள்ளை சக்கரை வச்சுக்கோங்க, சக்கரை வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வாயில் போட்டிங்கன்னா அந்த லோ மாறிடும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி குறையுதா, சக்கரை குறைய இந்த மருந்தை நிப்பாட்டாதீங்க. உங்கள் இங்கிலீஷ் மருந்தை இன்சுலின் போடுறத குறைச்சிக்கிட்டே வாங்க. அல்லது டேப்லெட் போடுறீங்கன்னா டேப்லெட்டை குறைச்சிக்கிட்டே வாங்க. இது வந்து நீங்கள் இதை செய்ய இந்த மெடிசன் உள்ளே போக இது இயற்கையாகவே உங்களுக்கு இன்சுலினை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. இன்சுலின் வந்து அப்புறம் மருந்தை வந்து ஒரு காலகட்டத்தில் நிப்பாட்டிடலாம். ஓகே. குறிப்பிட்ட அளவு எடுத்தா போதும். அதனால செக் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னா செஞ்சுக்குங்க. செய்ய முடியலைன்னா இந்த ஈருக்கு பாட்டில் இருக்கு, அது மாதிரி மருந்து இங்கே எல்லாமே இது நான் சொன்னது பூரா இதில் சேர்ந்துருக்கு. நீங்கள் இங்கே வந்து ஐயா வாங்கிக்கலாம். இளைஞர்களே, உங்களுக்கும் சர்க்கரை இருக்கா? கவலைப்பட வேண்டாம். சர்க்கரைக்காக பல வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிறீங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிறீங்க, பெருசாக கட்டுப்படலை, இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது கட்டுக்குள்ளே இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? முழுமையாக குணமாகன்னு நினைக்கிறீங்களா? அப்போ சொன்ன இந்த உணவியல் முறை, வாழ்வியல் முறை, மருந்துகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. இதுக்கான நிறைய வீடியோகள், டெஸ்ட்மெண்ட் வீடியோகள் நம்ம பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட HbA1c நார்மலான ரிப்போர்ட்டோட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இப்போ அப்போ சொன்ன அந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு
நாட்டு மருந்துகளில் பொடியாகவும் கிடைக்கும். நீங்கள் பொடியாகவும் வாங்கி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை 2 வேளை எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதோடு சேர்த்து தேவைப்பட்டால் ஒரு சில மருந்துகள் நாடி பிடிச்சி பார்க்கும்போது கொடுக்கலாம். அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதில் ஒரு சில தகவல் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்ன பார்க்குறதுக்கு நீங்கள் செக் பண்ண வர்றீங்கன்னா உங்கள் லேப் ரிப்போர்ட்டுக்கு போட்டு எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீங்கள் மட்டும் வாங்க. வரும்போது என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் மருந்து எதாவது எடுத்துருந்தீங்கன்னா அதை நிறுத்திடுங்க என்கிட்ட வரும்போது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சக்கரை லெவல் இருக்குன்னு நான் கையை பிடிச்சி பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு வந்து நாங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லை. உங்கள் கையை தொட்டு பிடிச்ச உடனே உங்களுக்கு சக்கரை லெவல் எவ்வளோ இருக்குன்னு நானே சொல்லிடுவேன். நீங்கள் வச்சிருக்கிற ரிப்போர்ட்டு நான் சொல்கிறது சேமாக கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் மருந்து மாத்திரை வந்து சர்க்கரைக்கான மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது நெல்லில் தான் காட்டாது. நாடி வந்து கரெக்டாக பேசாது. நாடி வந்து பெருசாக நாடியில் அது பெருசாக மாற்றங்கள் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மாற்றங்கள் தெரியும். அக்யூரேட்டாக பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அக்யூரேட்டாக பார்க்கணும்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்தை நிறுத்திட்டு நம்மகிட்ட வரணும். நேரில் நிறுத்திடணும். அதாவது வெறும் வயிற்றுல வர்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை காலையில் அர்ஜென்ட்டாக மாத்திரை போட்டே ஆகணுன்ற போது அந்த காலையில் மாத்திரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கலாம். அதுதான் சொல்ல வர்றாரு. அதனால அக்யூரேட்டா பார்க்க முடியாது, கொஞ்சம் வெறும் வயிற்றோட இப்படி வந்தா நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாடி பார்க்கறது மட்டும்தான், ஆனால் ரிப்போர்ட் பார்க்க மாட்டார். ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க. இங்கே என்ன நாடி பார்த்து சொல்றாரோ அதே தான் ரிப்போர்ட்ல இருக்கும். அதுக்கும் மேலே நாடியில் கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய உடல் உபாதைகளை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல முடியும். நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்ச அந்த வழிமுறையை இன்னைக்கு கடைப்பிடிச்சிட்டு வர்றார். நாடி பார்த்து தான் மருந்தே கொடுக்குறாரு. நாடி பார்த்து உங்களுடைய உடலில் இருக்கிற நோய்களை கணிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்குற மூலிகைகள் சரியானதா இருக்குமா இருக்காதுன்றதை யோசனை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா.